ஹாய் வீவர், நான் உங்கள் டாக்டர் குமார் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான தலைப்பு இந்த ஆண்மை குறைவை சரி செய்யக்கூடிய உணவுகளில் தினசரியாக நம்ம உணவில் என்னென்ன இதை சேர்த்துக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி சில இதுகள் போட்டு வீடியோக்கள் போட்டிருந்தேன். அது கொஞ்சம் எலாபரேட்டாக இருக்காது. சில பொருட்கள் சில அதில் தவிர்க்கப்பட்டு வந்திருக்கும். அது எல்லாமே இப்போ சேர்த்து போட்டு வந்துட்டுருக்கேன். பொதுவாக நம்ம உணவில் சில உணவு நல்லா இருந்தால் தான் வயிறு நிறைஞ்சால் தான் வாழ்க்கை சிறக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பழமொழிலாம் இருக்குது. எல்லாத்துக்கும் அடிப்படையான ஒரு காரணங்கள் நம்ம வயிற்றின் மூலமாக உணவு உட்கொள்ளப்பட்டு அது செரிக்கப்பட்டு உள்ளுறிஞ்சப்பட்டு இருக்கக்கூடிய ஆற்றல்னால தான் அது ஃபங்க்ஷனை நம்மளுக்கு பண்ண கொடுக்குது. முதல்ல ரசம், ரத்தம், மாம்சம், மேதஸ், அஸ்தி, மஜ்ஜம், சுக்ரம் அப்படின்னு சொல்லக்கூடிய 7 வகையான தாதுக்களாக கன்வெர்ட் ஆகுது. இதே செயலை தான் மருந்துகளும் அது உடனடியாக செரிக்கப்பட்டு உள்ளுறிஞ்சப்பட்டு அதுக்கு தகுந்த மாதிரியான வேலைகளை செய்யப்படுது. இது நடக்குது. இதில் நிறைய தியரிஸ் சொல்லியிருக்காங்க. கிளேர குபேர தேரி அப்படின்னு சொல்லக்கூடிய சில தேரிலாம் இருக்குது. எப்படி உணவு ஜீரணிக்கப்பட்டு உள்ளுறிஞ்சப்பட்டு நம்ம உடம்பில் அப்சர்வ் ஆகுதுன்னு சொல்லக்கூடிய இதெல்லாம் நடக்குது. ஆமாம், அதே இதில் வரும்பொழுது தான் நம்ம நபர்கள் சொல்கிறது மாதிரி ஒரு சொட்டு விந்து எத்தனையோ சொட்டு ரத்தத்துக்கு ஈக்குவலுங்கிறது மாதிரி ஒரு கம்பேரிசன் தான், ஆனால் ஒழிய வேறு எதுவும் கிடையாது. அந்த மாதிரி வரும்பொழுது பார்க்கும் பொழுது நம்ம உணவின் மூலமாக சில பிரச்சனைகளை சரி செய்ய முடியும் என்பது நிச்சயமான ஒரு உண்மை. அதில் எந்த விதமான மாற்று கருத்து கிடையாது. நல்லா கவனித்து பார்த்திங்கன்னு கேட்டிங்கன்னா, இப்போ பசி எடுத்தால் சாப்பிட்றோம். சில நேரம் கொஞ்சம் சோர்வாக இருக்கும் பொழுது ஒரு டீ சாப்பிட்டோம்னா ஒரு புத்துணர்ச்சி ஆகும். நான் சொல்கிறது சிம்பிளான ஒரு இது, சரிங்களா? அதே நேரத்தில் சில நேரம் ஒரு சூப்பு குடித்தோம்னா இன்னும் கொஞ்சம் உற்சாகமாக இருக்குது, சரிங்களா? அதே மாதிரி தான் அது சில நேரம் பசி இருக்காது. என்ன பண்ணுவோம், போய் டான்னு ஒரு இஞ்சி டீ வாங்கி குடிப்போம். பார்த்தா பசி எடுத்து இதாகி வரும். இதே மாதிரியான சில இதுகளை இயற்கையாகவே நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு ஆற்றல் தாங்க இது, சரிங்களா? இதை நம்ம ஆண்மை குறைவுக்கு இதை எப்படி அப்ளிகபிள் ஆகுது? ஆண்மை குறைவுக்கு மட்டும் கிடையாதுங்க. இருக்கிற ஆண்மையை முறையாக சரியாக இன்னும் கொஞ்சம் அதிகப்படியாக கொஞ்சம் விஸ்தரித்து கொண்டு போகிறதுக்கும் பெருக்கி கொண்டு போகிறதுக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு இதாகிட்டுருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய உணவு வகையில் பார்க்கும்போது நீர்முள்ளி விதை, சரிங்களா? இதுதான் பேஸான மெடிசன். மணலை கயிறாக்கக்கூடிய மூலிகைன்னு சொல்லுவாங்க. நிறையா சிறு சிறு குருணை வடிவில் இருக்கும். சிகப்பு வடிவில், கருஞ்சிகப்பு வடிவில் காணப்படும். நிறையா அமைப்பு கூட்டமாக இருக்கும்போது தண்ணி ஊற்றணும்னா எவ்வளோ தண்ணி ஊற்றினாலும் பிடிச்சி வர ஆரம்பிச்சிடும். இதோடு சேர்த்து மணலை சேர்த்து நம்ம இப்படியே இது பண்ணோம்னா நம்ம சித்தர்கள் சொன்ன மணலை கயிறாக்கும் மூலிகைன்னு சொன்னது இதுதான், சரிங்களா? அப்போ இந்த மூலிகையை நம்ம எடுத்து தூசி இல்லாமல் என்ன பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஊற வச்சு சில நேரம் சாப்பிடலாம். அதில் சில சொல்கிறது செவ்வாழையில் சாப்பிட்றது சொல்கிறாங்க. செவ்வாழை நல்லா தெரிஞ்சுக்கிறங்க, ஒரு கேரியர் தான். அதுலேயும் சில விட்டமின்ஸ், நியூட்ரிஷன்லாம் இருக்குது. அதில் நான் மாற்று கருத்து சொல்லலை. பிரதான மெடிசன் யார் எதுன்னு கேட்டிங்கன்னா நீர்முள்ளி விதை தான், சரிங்களா? நீர்முள்ளி விதையை நீங்கள் ஊற வச்சு நீங்கள் உங்களுக்கு விரும்பின பக்குவத்தில் பாலில் கலந்து கூட சாப்பிட்டுக்கலாம். அதே நேரத்தில் ஒரு கேரியராக செயல்படுற மாதிரி வாழைப்பழத்தில் வச்சு கூட சாப்பிட்டுக்கலாம். நீங்கள் சிலவங்க சொன்ன மாதிரி வாழைப்பழத்தை உரித்து அதுக்குள்ளே முதல் நாள் நைட்டு வச்சு அந்த மாதிரிலாம் பண்ணுறது அது அப்சர்விங் பண்ண ஒரு இதுதானே ஒழிய அது இட்ஸ் எ கேரியர். நம்ம இதில் என்ன சொல்லுவோம், அனுபானம் சொல்லக்கூடிய ஒரு இதுதான் அது, சரிங்களா? அந்த மாதிரி கூட இது சாப்பிட்டு கொள்ளலாம் ஒழிய கட்டாயம் கிடையாது. மெயினான மருந்து நம்ம நீர்முள்ளி விதை. அடுத்து நம்ம சேர்க்கக்கூடிய இதில் பிரதானமான இடத்த வைக்கக்கூடியது ஓரிதழ் தாமரை சூரணம். இவைகள் எல்லாமே நீங்கள் ஃபுட் சப்ளிமெண்ட்டாகவே எடுத்துக்கலாம். மருந்துகள் மாதிரி நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டியதே கிடையாது. ஃபுட் சப்ளிமெண்ட் மாதிரியே நீங்கள் அதை எடுத்துக்கொள்ளலாம். எடுத்துக்கொண்டு நீங்கள் அதை பயன்படுத்திக்கலாம். இந்த ஓரிதழ் தாமரை நல்ல ஒரு எக்ஸலண்ட்டான மெடிசனுங்க. ஆமாம், இந்த ஸ்பெர்மோட ஆற்றல் இல்லாமல் இருக்கிறது, மொட்டிலிட்டி இல்லாமல் இருக்கிறது, ஸ்பெர்மோட மார்ஃபாலஜிக்கல் கேரக்டர் மாறி போய் இருக்கிறது, இவைகள் எல்லாத்துக்கும் நல்ல ஒரு அருமையான மருந்து. நீங்கள் செய்ய வேண்டியது நல்ல பிராண்டாக அப்படிங்கிறத பார்த்து வாங்கிக்கணும். சில நேரம் மார்க்கெட்டில் நிறையா
டூப்ளிகேட் பிராண்டட் ரிப்போர்ட்டு வருது. அதே நேரத்தில் வந்து 3 மாதத்தில் வந்து நம்ம அந்த சூரணத்தை வந்து பயன்படுத்தணும். பட் 6 மாதம் வரைக்கும் அதை பயன்படுத்திக்கலாம். திருப்பி வந்து என்னான்னு கேட்டிங்கன்னா ரீபேக் பண்ணி வரும். அந்த மாதிரியானது இல்லாமல் தயவு செய்து தரமான மூலிகைகளை பார்த்து வாங்கிக்கிறங்க. அப்படி இல்லைன்னா ஓரிதழ் தாமரை கிடச்சிச்சின்னா நல்லா நிழல் உளைச்சலை கலசி போட்டு நல்லா காய போட்டு அதை பவுட்ரு பண்ணி வச்சு சாப்பிட்டுக்கிறங்க. சிலவங்க அது வந்து வெள்ளி பஸ்பத்தோடு சேர்த்து சாப்பிடுங்க அப்படிலாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரிலாம் கிடையாது. சரிங்களா? அந்த மாதிரியான மருந்துகள் எல்லாமே வந்து தகுந்த அரசு பதிவு பெற்ற ஆயுர்வேத சித்த மருத்துவர்களுடைய பரிந்துரையின் பேரில் தான் நீங்கள் வந்து சாப்பிடணும் ஒழிய நீங்கள் பாட்டில் அந்த மாதிரியான இதில் இருக்கணும். நீங்கள் ஓரிதழ் தாமரை பிளெயின் சூர்ணம் வந்து வாங்கி சாப்பிட்டு கொள்ளலாம். அதே அதில் வந்து பார்க்கும்போது வந்து அடுத்தது வந்து பார்க்கும்போது சதாவரி சூரணம் சதாவரி லேகியம். இதில் வந்து சதாவரி லேகியத்தில் வந்து சிலாஜித்து பொருள் வந்து கலக்கப்படுறதுனால வந்து இன்னும் கொஞ்சம் ஆற்றல் வந்து ஸ்டெமினா வந்து அதிகரிக்கும். அதே நேரத்தில் உங்களுக்கு வந்து பிளெயின் சதாவரி சூர்ணம் கிடைச்சாலே உங்களுக்கு இந்த தாம்பத்திய ஆற்றல் வந்து இன்னும் கொஞ்சம் வீரியமாக பெருகும். அடுத்து வந்து பார்க்கும்போது வந்து ஃபென்டாஸ்டிக்கான ப்ராடக்டாக வந்து பார்க்கும்போது வந்து அஸ்வகந்த சூரணம் அஸ்வகந்த லேகியம். இந்த மாதிரியான இதுகள் வந்து நீங்கள் வந்து பயன்படுத்தி கொள்ளலாம். சர்க்கரையாதி எரிஞ்சுன்னு கேட்டிங்கன்னா அஸ்வகந்த லேகியத்தை தவிர்த்துடுங்க. அஸ்வகந்த சூரணத்தை வந்து பயன்படுத்தி கொள்ளுங்கள். அடுத்து வந்து ஃபுட் சப்ளிமெண்ட்டாக நம்ம வந்து பார்க்கும் பொழுது வந்து பார்த்திங்கன்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து நாட்டுக்கோழி முட்டை. ஆமாம், நீங்கள் கேட்கலாம் பிராய்லர் லெக்கான் கோழிக்கும் இதுக்கு என்ன சார் வித்தியாசம், எல்லாமே ஒன்று தானேன்னு கேட்கலாம். மாடர்ன் மெடிசனை பொறுத்தளவு சத்துக்கள் இரண்டுலேயுமே உரத்தால் ஒன்று இருந்தாலும் நாட்டுக்கோழி சாப்பிட்டவங்களுக்கும் பிராய்லர் கோழியை சாப்பிட்டவங்களுக்கும் வித்தியாசம் தெரியும், அந்த சுவை. ஆமாம், நீங்கள் ஒரு சில ஹோட்டலில் போய் பார்த்தீங்கன்னா இதனுடைய சுவைக்கும் அதனுடைய சுவைக்கும் தெர் இஸ் எ லாட் ஆஃப் டிஃப்ரெண்ட். இந்த சுவை எப்படி வந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா அதனுடைய மாம்சத்தோட வளர்க்கப்படுற விதத்தில் தான் வந்தது. அதே மாதிரி தான் இந்த நாட்டுக்கோழிலையும் சில மைன்யூட்டான மைக்ரோ நியூட்ரியன்ஸ் வந்து அதில் இருக்கிறனால வந்து பெண்ணாக இருந்தால் கரு முட்டையிட வாய்ப்புகளை வந்து அதிகப்படுத்துது. ஆணாக இருந்தால் ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ் அதிகப்படுத்தி இன்னும் கொஞ்சம் வீரியத்தை வந்து அதிகரிக்க வைக்குது. இது எல்லாமே ஒரு பக்கம் இருந்தாலும் நீங்கள் அன்றாடு செய்ய வேண்டியது வந்து குறைந்தபட்சம் 3 to 5 கிலோமீட்டராவது நீங்கள் நடக்கிற மாதிரி நடைப்பயிற்சிகளை பார்த்து கொள்ளுங்கள். சரிங்களா? அல்லது 1 மணி நேரம் நீச்சல். ஆமாம், அந்த மாதிரியான ஒரு இது. அதே மாதிரி விகரஸான எக்ஸசைஸ்லாம் அவாய்ட் பண்ணிடுங்க. ஆமாம், விகரஸான எக்ஸசைஸ் இதெல்லாம் அவாய்ட் பண்ணிடுங்க. அது சில நேரம் வந்து பாதிப்புகளை வந்து உண்டாக்குது அப்படிங்கிற மாதிரி ரீசெண்ட் டேஸில் செய்திகளில் பார்க்குறோம். அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்படவில்லை. அந்த மாதிரினால நீங்கள் வந்து ஜென்டிலான வாக்கிங் இந்த மாதிரியான எக்ஸசைஸை வந்து பண்ணுங்கள். பொதுவாக வந்து அதிகப்படியான எக்ஸசைஸை காட்டிலும் இந்த மாதிரியான ப்ராக்டிக்கல் ஓரியன்ட் வாக்கிங், ஜாக்கிங், மைல்டான ரன்னிங் இந்த மாதிரியான எக்ஸசைஸுகளை நீங்கள் செய்யும் பொழுது வந்து உங்கள் உடம்பும் ஃபிட்டாயிரும், சர்க்குலேஷனும் அதிகமாயிரும், தசைகள் வந்து இயக்கு தசைகளுக்கு இன்னும் வலிவு ஏற்பட்டு அது இன்னும் வந்து கொஞ்சம் பெரிதாக கொஞ்சம் ஆற்றலுடையதாகவும் அதனுடைய ஃபங்க்ஷன் வந்து சீரும் சிறப்புமாகவும் இருக்கிறனால வந்து உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் இந்த தாம்பத்தியோட ஆற்றலை வந்து அதிகப்படுத்தி கொடுக்க வைக்கும். சரிங்களா? இது எல்லாமே ஃபுட் சப்ளிமெண்ட் தாங்க. வேணும்னா நீங்கள் வந்து ஒரு அரசு பதிவு பெற்ற ஆயுர்வேத சித்த மருத்துவர்களுடைய அணுகி இது பண்ணலாம். உங்களுக்கு வாய்ப்பு இல்லைன்னு கேட்டிங்கன்னா அருகில் உள்ள அரசு ஆரம்ப சுகாதார மையத்திலே அதற்கான விங்ஸ் வந்து இருக்குது. சரிங்களா? பிரான்ச்சஸ் வந்து இருக்குது. நீங்கள் அவங்ககிட்ட போய்க்கிற மருந்துகளையும் இலவசமாக வாங்கி கொள்ளலாம், ஆலோசனையும் இலவசமாக வாங்கி கொள்ளலாம். சரிங்களா? அந்த மாதிரியான இதுகளை வந்து நீங்கள் பயன்படுத்துவதன் மூலமாக வந்து உங்களுக்கு இந்த பிரச்சனைகளை வந்து சரி பண்ணக்கூடியது. இவைகள் எல்லாமே ஃபுட் சப்ளிமெண்ட் தான். அதனால் நீங்கள் வந்து ஒன்றும் பயப்பட வந்து வேண்டியது கிடையாது. உணவே மருந்து, மருந்தே உணவு தான். நம்ம முன்னோர்கள் வந்து காலங்காலமாக சொல்லப்பட்டது. சரிங்களா? அதை விட்டுட்டு இன்றைக்கி வந்து மருந்து போட்டு இது பண்ணிக்கிறது தேவையில்லாத ஆர்டிஃபிஷியல் விட்டமின்ஸ் இந்த மாதிரியான ஹார்மோன்ஸ் சப்ளிமெண்ட் இதெல்லாம் வந்து நம்ம பயன்படுத்துவதை காட்டிலும் இந்த மாதிரியான பொருட்கள் வந்து இயற்கையான முறையிலே உள்ளுறிஞ்சப்பட்டு ஜீரணிக்கப்பட்டு அது வந்து நம்ம வந்து ஆற்றலாக மாற்றி கொடுக்க வைக்கிது. சரிங்களா? அந்தளவுக்கு ஒரு சிறப்பான ஒரு இது வந்து இருக்கிறனால வந்து உடம்புக்கும் நன்மையே பயக்கும். நிகழ்ச்சியோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிட்டுன்னு கேட்டிங்கன்னா லைக் பண்ணுங்கள், மற்றவர்களுக்கும் பயனுள்ளாக இருக்குன்னு ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஹெல்ப் பண்ணுமாறு மிக பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். நான் உங்கள் டாக்டர் குமார். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.